This is me about the challenge crystallization of floating charge. So first சார்ஜுக்கு இன்கம் டேக்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொடுத்துருக்க விளக்கம். Charge is an interest on lien created on the property or assets of the company or any of which undertaking or both. Imagine நர்மதான்ற ஒருத்தங்க is going to start a business. ஓகே, அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவை. ஸோ அந்த ஃபண்ட்ஸுக்காக ஷி ஓன்ஸ் அ பில்டிங் இன் ஹர் ஓன் நேம். அந்த பில்டிங்கை மார்கேஜ் பண்ணுறாங்க. மார்கேஜ்னா அடகு வைக்கிறாங்க. அந்த அடகு அடமானன்ற தமிழ் பொருள் மீனிங்கில் அந்த மார்கேஜ் பண்ணுறாங்க. அந்த மார்கேஜ் பண்ணி ஒரு அசட்டுக்கு எகென்ஸ்டாக அவங்க பிஸ்னஸ்க்கான ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த மார்கேஜ் செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுற. அந்த மார்கேஜ் செய்யப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி மேலே தான் அந்த சார்ஜ் கிரியேட் ஆகுது. இந்த ப்ராசஸை தான் சார்ஜ்னு சொல்கிறாங்க. இந்த சார்ஜில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் சார்ஜ், இன்னொன்று ஃப்ளோட்டிங் சார்ஜ். இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி மேலே கிரியேட் பண்ணுறது ஃபிக்ஸட் சார்ஜ். ஃப்ளோட்டிங் சார்ஜ்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓப்பன் கேஷ் கிரெடிட் லோன்ஸ். அதாவது எந்தெந்த லோன்ஸ், நம்மளோட ஸ்டாக், நர்மதான்ற ஒருத்தங்க பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. அந்த பிஸ்னஸில் அவங்க மெயின்லி டீலிங் வித் கேல்குலேட்டர்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ரிலேட்டட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்டாக்குக்கும் அண்ட் அவங்களோட டெப்டார்ஸ் கஸ்டமர்ஸ் பேலன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக லோன் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளோட்டிங் சார்ஜ். இந்த ஃபிக்ஸட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டேபிள் வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது பெருசாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்பப்போ இருக்கும். பட் ஃப்ளோட்டிங் சார்ஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்பவே வாலடைல் வென் கம்பேர் டு த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஏறும் இறங்கும். ஸ்டாக் வேல்யூ, டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது ஒரு பொருளோட தேவை, அந்த பொருளுக்கு இருக்கிற அதாவது அந்த பொருளை எவ்வளோ பேர் வாங்க ரெடியாக இருக்கிறாங்க, அந்த விஷயங்களுக்கு இடைப்பட்டு பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்ப ஹைலி வாலடைல், ஏறும் இறங்கும். இதுக்கு அகேன்ஸ்டாக கிரியேட் ஆகிற சார்ஜ் தான் we call it as floating charge. இப்போ கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் சார்ஜுக்கு வருவோம். கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் சார்ஜ்னா என்னன்னா, இந்த ஸ்டாக்கு இதுக்கு அகேன்ஸ்டாக கிரியேட் பண்ணுற சார்ஜ் ஹைலி ஃப்ளக்சுவேட்டிங், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நர்மதான்றவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டாக்கில் வந்து சில மந்த் நிறைய சேல்ஸ் நடந்திருக்கும், ஸ்டாக் கம்மியாகும். சில மந்த் நிறைய சேல்ஸ் பண்ணாமல் போயிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டாக் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்கை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி ஆகணும், இந்த ஓடி ரிலேட்டட் ஓசிசி லோன்ஸ்லாம். ஓகேவா? இப்போ இந்த சார்ஜுக்கு எகெயின்ஸ்டா, அதாவது இந்த பிஸ்னஸ்க்கு கிரெடிட்டா இருக்காங்க இல்லையா, அந்த பொருளை சப்ளை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அவங்களோட அந்த நர்மதா கம்பெனியும் இந்த கிரெடிட்டாஸ்க்கும் உள்ள ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எங்கேயாவது அகேன்ஸ்டா போற பட்சத்துலையோ, அல்லது இந்த கம்பெனி வந்து திவாலா போற நிலைமை, தட் இஸ் லிக்விடேஷன். To properly term the liquidation, when the liquidation process happens or the creditor enforces the security due to the breach of terms and conditions, it will called as crystallization of floating charge. அதாவது floating charge பத்தி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த floating charge asset that is none other than current assets ஆன ஸ்டாக், புக் டெப்ஸ், இதுக்கு அகேன்ஸ்டா ரைஸ் ஆகிற லோனு ஃப்ளோட்டிங் சார்ஜ். பட் இது ஃபிக்ஸட் சார்ஜாக கன்வெர்ட் ஆகிடும் எப்போ இந்த கிரெடிட்டாஸ், நான் சொன்ன மாதிரி இந்த கிரெடிட்டாஸ் வந்து அகேன்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீறிட்டாங்கன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது சூட் ஃபைல் பண்ணாலோ, ஸ்டெப்ஸ் எடுத்தாலோ, அல்லது இந்த கம்பெனி லிக்விடேஷன் ஆனாலோ ஃப்ளோட்டிங் சார்ஜ் ஃபிக்ஸட் சார்ஜாக மாறிடும். திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் சார்ஜ்.